அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளிலையும் கூட நாம் தேவனாகிய கர்த்தரை துதித்து பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நீ என் சொந்தம், நீ என் பட்சம், நீரும் வேளைகளில் ஆழியில் ஆழங்களில் ஆனந்தம் நீ எனக்கு. சூரச்செடியின் கீழிலும் நின் சாநித்தியம் அருளும் நாதனே. நீ என் சொந்தம், நீ என் பட்சம், நீரும் வேளைகளில் சூடேறிய மறு யாத்திரையில் தாகத்தால் என் நாவு வரணும்போ. ஆகாரின் பைதலின் கரைச்சல் கேட்டவன் என் ஆத்மதாகம் தீர்த்திடும். சூடேறிய மறு யாத்திரையில் தாகத்தால் என் நாவு வரணும்போ. ஆகாரின் பைதலின் கரைச்சல் கேட்டவன் என் ஆத்மதாகம் தீர்த்திடும். நீ என் சொந்தம், நீ என் பட்சம், நீரும் வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீ எனக்கு. அன்பு தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நெருக்கத்திலையும் நம்ம கூடவே இருந்து நடத்துகிற நம்முடைய ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். ஆமென். நீரன் சொந்தம், நீரன் பட்சம், நீரும் வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. சூரச்செடியின் கீழிலும் உன் சமூகம் என்னை தேற்றுமே. நீரன் சொந்தம், நீரன் பக்கம், துன்ப வேளைகளில் வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என் நாவு வறண்டாலும் ஆகாரின் பிள்ளையின் அழுகுரல் கேட்டவர் என் ஆத்ம தாகம் தீர்த்திடுவார். நீரன் சொந்தம், நீரன் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. ஆண்டவரே, உங்கள் அன்பு எங்களை தேடி வருகிறதற்காய் நன்றி. எங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா துன்ப துயர் வேளைகளிலெல்லாம் ஆழமான அன்பை எங்கள் மேலே வைத்து கடக்க முடியாத ஆண்டவரே நெருக்கத்தின் மத்தியில் நாங்கள் தவிக்கும் போது அவைகளை கடந்து செல்ல உதவி செய்கிறவராய், முன்னே போகிறவராய் இருக்கிற நல்ல கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி எங்கள் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம வாசிக்கும்படியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருப்பார். அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்த இந்த வசனத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறார்?
நீங்கள் நீதிக்காக, நியாயத்துக்காக இந்த நாட்களில் போராடி கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கலாம். எனக்கு நியாயமே கிடைக்கல, நான் செய்ய தவறே பண்ணாமல் இன்றைக்கி தண்டனை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன், அல்லது எனக்கு வர வேண்டிய சில நியாயங்கள், எனக்கு கிடைக்க வேண்டிய சில நீதி இன்னும் கிடைக்காம நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு நீதி நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு தாமதமாய்க்கொண்டே இருக்கிறது. இப்படியே போனால் என் வாழ்க்கை முடிஞ்சிரும், எனக்கு நியாயம் கிடைக்காமல் போய்விடுமோ என்று ஒரு ஏக்கத்தோடும் பயத்தோடும் இந்த நாளில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீங்கன்னா, நீங்கள் நீதி செய்து உங்கள் மேலே எந்த தவறுமே இல்லை, நீங்கள் எந்த விதத்துலையும் நீங்கள் தீமை செய்யாமல் இன்றைக்கி துக்கமும் வேதனைகளையும் கஷ்டத்தையும் அனுபவித்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்கிறாரு, நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தீமை அனுமதிக்க மாட்டார். அதை கண்டதுக்கு அப்புறம் தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த காரியம் நடக்கும் என்கிறத மறந்து போயிடாதீங்க. யோசேப்பு எந்த தவறுமே செய்யாமல் தண்டிக்கப்பட்டான். அவன் தவறே பண்ணலை, குற்றம் சாட்டப்பட்டு அவன் தண்டிக்கப்பட்டான். 13 ஆண்டுகள் சிறைச்சாலையில் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவித்து கொண்டிருந்தான். அப்பொழுது நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கணுமே ஆண்டவரேன்னு சொல்லி ஏங்கி கொண்டிருந்த அந்த யோசேப்புக்கு ஆண்டவர் அவனை அழிச்சு போட்டுறாமல், நெறிந்த நாணலை முறிக்காமல், மங்கி எரிந்து கொண்டிருக்கிற அவனுடைய வாழ்க்கையை திரிய அணைத்து போடாமல் ஆண்டவர் 13 ஆண்டுகளுக்கு பிறகு நியாயம் கிடைக்க பண்ணி அவனை உயர்ந்த ஸ்தானத்திற்கு தேவன் உயர்த்தினது போல, என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் நியாயம் நேர்மையாய் வாழ்ந்து கொண்டு தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு நியாயம் கிடைக்கல அல்லவா? சீக்கிரத்தில் உங்களுக்கு ஜெயம் கிடைத்து யோசேப்பை போல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அது வரைக்கும் உங்களுக்கு எந்த தீமையுமே வராது. உங்களை சுற்றி வேலி அடைச்சு ஆண்டவர் பாதுகாப்பார். ஒருவேளை உங்கள் விளக்கு மங்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம், ஒரு நாள் பிரகாசமாக எரிய போகிறது. எகிப்து தேசத்திலே யோசேப்பு அங்கே அதிபதியாக இருக்கிறான் என்று தகப்பனுக்கு அறிவித்த போது அவனுடைய இருதயம் பூரித்தது போல உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பூரிப்பை கட்டளையிட்டு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நீதிக்கு நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறாங்க. உங்கள் பிள்ளைகளுடைய எல்லா போராட்டத்திலிருந்து அவங்கள விடுதலையாக்கி கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்தரணும். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.